ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் கிரீன் விளாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து மயான கொள்ளை வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கண்டினியூ தான். இதே மாதிரி தான் வருஷம் டிஃப்ரெண்ட்டாக மயான கொள்ளை அப்போ செட்டிங்ஸ் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கோவிலாண்ட நல்லாயிருக்கும், வருஷமும் சூப்பராக இருக்கும். சாமி வந்து அம்மியாக இருக்கிற மாதிரி, புத்துலேருந்து சாமி வர மாதிரிலாம். பார்த்தீங்கன்னா காலையில் வந்துட்ட பிறகு சாமி வந்து ஊர்வலம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி ஊர்வலம் வரும்போது எல்லோரும் கொல்லை விடுவாங்க. கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா வந்து காசு, அது எல்லாமே வந்து கொல்லை விடுவாங்க. சாமியும் ஊரை சுற்றிட்டு வந்து கடைசியாக சுடுகாட்டுக்கு போகும் அங்காளம்மன். நெக்ஸ்ட்டு வந்து சுடுகாடு பக்கத்தில் வந்து பொம்மை செஞ்சு வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் வந்து எல்லா காலையும் ஃபைனலாக வரும். சரி, நாங்களும் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு குட்டி பாப்பா வந்து சாமி வேஷம் போட்டுருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறது வந்து சாமி வேஷம் போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உரல் கல் வந்து இழுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே வந்து அங்கே பஸ் ஸ்டாண்ட் கிட்டே தான் வருவாங்க, சுடுகாட்டாண்ட. நாங்களும் சரி போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு போகிறாங்க ரோட்டில். ஏன்னா இந்த சைடு தானே எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க. இங்கே வந்து பேனர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவங்க அழகு கொடுத்துக்கிட்டு போகிறாங்க.
தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப வெயிலாக இருக்கும், கால்லாம் சுடும்ல, அதனால் வந்து தண்ணி ஊற்றிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்கள் பாப்பா வந்து தூங்கிட்டான், அதனால எங்கள் சித்தி தூக்கிட்டு போகிறாங்க. எல்லோரும் அங்கே பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்துடுவாங்க. கடைசியாக எல்லா சாமியும் இங்கே தான் வரும், பொம்மை செஞ்சு வச்சுருப்பாங்க. இதே மாதிரி என்ன தங்காளம்ம கோயில் சுற்றி பார்க்கலாமா? வந்துடும், வரல, எல்லாம் ஒன்றா தான் வரும். கொஞ்சம் பேர் இருந்தாங்க பார்க்கல, ஒன்றுக்கு முன்னாடி ஒன்று தான். அதான் சுற்றலாமா? சுற்றலாம். எல்லாருமே ஊர் சுற்றிட்டு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக வருவாங்க. இங்கே வந்து இந்த சாமி செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து 3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா முள் போட்டிருந்தா முள்ளெல்லாம் கழட்டிட்டு காளி வேஷம்லாம் போட்டிருந்தா எல்லாத்தையும் கழிச்சிட்டு சாமி விழுந்து கும்பிட்டு போவாங்க. அது சுற்றி வரும்போதே சில பேருக்கு வந்து சாமிலாம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து சாமி வந்துச்சு, பிடிக்கவே முடியல அவங்கள, ஏன்னு தெரியல. அவங்கள பார்த்தா சாமிக்கு கீழே சிலை செஞ்சு வச்சுருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்த்தா வந்து சாமிக்கு கோவம் வருமா என்னன்னு தெரியல எனக்கு அதை பற்றிலாம். அவங்கள பார்த்தாலே வந்து எல்லோரும் கோவமாயிட்டு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி முடிச்சுட்டு எல்லோரும் வந்து இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் நடந்து கால் வலிச்சதுனால எல்லோரும் வந்து உக்காஞ்சாச்சு. இது வந்து வந்தவாசி வந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நடக்கும். வண்டியில் போயிட்டு அதுதான் சுத்தம். அது ஞானவி எங்க?
எப்பவும் போடுறோம் ரெகுலராக வாங்குறாங்க எல்லாமே அவங்க வேண்டுதல் வச்சுருந்தா போகுது. ஆனால் வருஷம் போகிறது நாங்கள் சில பேர் 5 வருஷம் 10 வருஷம் போட்டவங்க ரெகுலராக போகிறாங்க. அதுதான் எல்லாத்தையும் கலெக்கிறாங்க. பியூட்டி பார்லர்ல அதுக்குன்னு இருப்பாங்களா கூத்தாடிங்களும் இந்த பஜனை கோயில் இதுல அதுக்குள்ளேயே மேக்கப்லாம் போடுவாங்க. வெளியூர்ல இருந்து வரவங்களாம் அது உள்ளதான் அவள்தான் சாமி. புத்திரகாளி பத்திரகாளி சாமுண்டி காளி வீரகாளி. மயானக்குள்ள அன்னைக்கு நைட்டு வந்து பாட்டு கச்சேரி நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். பாட்டு கச்சேரிக்கு நாங்கள் எப்பயுமே வந்து போனதில்லை. அன்றைக்கி தான் வந்து கடைக்கு போகணுமா நைட்டு. சரி அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வரலாம், கோவிலாண்ட வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், பார்த்துட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு போனோம். பார்த்தா செம்ம கூட்டம் நின்றுட்டு இருந்தது.
இங்கே வந்து வெளியே டிஸ்பிளே வச்சுட்டு எல்லோரும் ரோட்லேயே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்லாம் செம்மையாக இருந்தது. நாங்கள் போயிட்டு என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சனா 1, காஞ்சனா 2, காஞ்சனா 3 ராகவா லாரன்ஸ் மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு வந்து டயலாக்லாம் பேசி பாட்டுக்கெலாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே நடந்துகிட்டு இருந்து உள்ளே இடம் கொஞ்சம் பத்தாது, அதனால் வந்து வெளியும் டிஸ்பிளே வச்சு பார்க்கவே செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு ஆப்போசிட்டில் வந்து அங்காளம்மனுடைய பேனர் வச்சுருந்தாங்க. லைட் செட்டிங்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது, கலர் கலராக சூப்பராக. இந்த சைடு பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி, இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சிவன் பார்வதி அப்புறம் குத்து விளக்கு, அந்த சைடு வந்து அம்மன், எல்லாமே செம்மையாக இருந்தது. வாழை மரம்லாம் வச்ச மாதிரி செட்டிங்ஸு. அதுக்கப்புறம் சென்ட்ராயன் கூட வந்திருந்தாங்க அன்னைக்கு. பயங்கரமான கூட்டத்தை வந்து நான் இங்கே தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே வந்து நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன் தலைவா, மக்கள் நீங்கள் கொடுத்து வச்சவங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அம்மன் வந்து உங்கள் ஊரில் பிறந்திருக்காங்க, இந்த ஊரில் இருக்காங்க. அவங்களுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க, சூப்பராக இருக்கீங்க. நம்ம அதாவது நான் நிறைய பேசலாம் தான் வந்தேன். இது பேசணும், இது பேசணும், அப்புறம் டான்ஸ் எல்லாம் ஆடணும் அப்படின்லாம் வந்தேன். ஆனால் இங்கே வந்து இந்த டான்ஸு, இந்த கச்சேரி இதெல்லாம் பார்க்கும்போது தலைவன் மிரட்டி விட்டாப்புல. முன்னேன்னு நான் லாரன்ஸ் மாஸ்டர் நான் நேரில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், கட்டி பிடிச்சிருக்கேன். ஆனால் இங்கே வந்து 3 லாரன்ஸ் பார்த்தேங்க. பிரிச்சு எடுத்துட்டாப்பாங்க மனுஷன், வேற லெவலுங்க. ஏங்க என்னங்க இங்கேருந்து ஓடுறாப்புல, அங்கே ஓடுறாப்புல, அங்கே நிற்கிறாப்புல, அங்கே அப்புறம் இங்கே குடல்லாம் எடுக்கிறாருங்க. எங்கள் குடலை நான் என் குடல் வெளில வந்துருச்சு. உண்மை, என் குடம் வந்துருச்சு, அதான் உண்மை. உண்மையிலேன்னு அண்ணன் ஆர்கெஸ்ட்ரா சூப்பராக பண்ணீங்கன்னா பிரதர், சூப்பர் பிரதர். போங்க, எல்லாம் வெற்றி தான், எல்லாம் வெற்றி தான், ஹிட்டு தான். நம்ம ஜெயிக்கணும். நான் என்ன பேசணும், ஏதோ ஒன்று சொன்னீங்கன்னா மறந்துட்டேன். உண்மை அதான் மேட்டர். சரியில்லை, ஜாலியாக கிடையாது. அது சரியில்லை, வாங்க. நம்ம நிறைய கொல்லா வைக்க போகிறோம். போ பாட்டு கச்சேரிலாம் பார்த்துட்டு கடைக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ். உண்டியல் வந்து விசாரிச்சுட்ருக்கோம் எவ்வளோ ரேட்டு சொல்லிட்டு. உண்டியல் மண்ணில் செஞ்ச உண்டியல் வந்து வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க அதிகமாக சொன்னதுனால சரி வேணாம் மற்ற கடையில் பார்த்துக்கலாம் அப்படி. இப்போ எவ்வளோமா? அங்கெல்லாம் நடக்கும் நிறைய. வரல கல் வாங்கணுமே. கண்ணாடி வேணாம், இருக்குது ப்ளூ கலர் வேணாம் வேணாம் வாங்கப்பா. மணியா நல்லா இல்லை, நல்லா இல்லை. பொம்மை எதுனா பாரு. 100 ரூபாய், 100 ரூபாய். எந்த பொம்மை தான் 100 ரூபாய். ஏபிசிடி வாங்கி கொடுமா. சொல்லு, ஏபிசிடி சொல்லு. ₹100 சாமி.
பொம்மைலாம் வாங்கிக்கிட்டு அப்புறம் தேவையானதெல்லாம் வாங்கிக்கிட்டு கடைசியாக வந்து சிப்ஸு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் தம்பிக்கு சிப்ஸு கேட்டிருந்தாங்க. சரி அதனால சிப்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸு வாங்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் இப்போ என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா காமிச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிபி வந்து வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பாவுக்காக. அவன் அழுவும் போது ஊதி காமிச்சா கொஞ்சம் அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிபி வாங்கினோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா எங்கள் தங்கச்சிக்கு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் தங்கச்சி பாப்பாவுக்கு வந்து மேஜிக்கல் ஸ்லேட் வந்து வாங்கினோம். அது வந்து எழுதி எழுதி அழிக்கிறதுக்காக நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு செல்வஸ்டிக்கும் பிரியஸ்டிக்கும் 2 ஸ்லேட் வந்து வாங்கினோம். சரி அது வந்து எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரித்து எழுதி பார்த்தேன். எழுதுறதுக்கு வந்து நல்லா தான் இருந்தது, சூப்பராக இருந்தது. எழுதி எழுதி அழிக்கிறதுக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா அச்சிலாம் கூட கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது ஸ்லேட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் என் நேம் தான் எழுதினேன். அதுக்கப்புறம் அழிச்சிட்டு சேனலோட நேம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய் கிரீன் விலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஷோ பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதை இரேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எழுதிட்டு இருந்தேன் நான் பாட்டு. அதுக்கே சின்ன குழந்த மாதிரி எழுதிட்டுருக்காத நெக்ஸ்ட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் மம்மிலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் 3 அச்சுலாம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னது அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சு பார்த்தேன். ட்ரையாங்கிள் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப், அப்புறம் ஹார்ட் ஷேப்பு. அதை எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ண உடனே வந்துடுது. இதை வச்சு கூட நம்ம ஏதாவது ஒரு ட்ரைகிராம் மாதிரி கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்லேட்டும் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 பேரும் அக்கா தங்கச்சி 2 பேரும் சண்டை போட்டுப்பாளுங்க. அதனால் வந்து பிங்க் கலரில் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்றுன்னு சொல்லிட்டு 2 ஸ்லேட் வாங்கிட்டோம் அவங்களுக்கு. ஸ்லேட் சூப்பராக எழுதுது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து சக்திக்கு எங்கள் மாமா பையனுக்கோசம் இது வாங்கினோம். அவனை அந்த வீல் வந்து அப்படியே கை பிடிச்சிட்டு அது தள்ளிகிட்டே நடக்கிற மாதிரி கலர் கலராக சுவிட்ச் இருக்குது அந்த வீலில் போட்டோடனே அது வந்து கலர் கலராக லைட் எரியும். அது அப்படியே நம்ம கை பிடிச்சிட்டு தள்ளிகிட்டே போகலாம். அது நல்லாயிருக்கும், சவுண்டெல்லாம் வரும், நல்லா இருந்துச்சு. அதனால் சரி அது வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவனுக்கே வந்து ஒரு ஜீப் ஒன்று வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது ஜீப்பு. சரி அதுவும் ஒன்று வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜீப்பும் ஒன்று வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி சக்திக்கே வந்து ஏபிசிடி லெட்டர்ஸ் வந்து வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வாங்கின உடனே கடையில் அவன் வாங்கி வச்சு பார்த்துட்டே இருந்தான். அப்போவே வாங்கி அதை லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறமா இன்னும் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தட்டு தான் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பிளேட்டு நல்லா டிசைனாக இருந்தது, வாழை டிசைன், அப்புறம் பூ போட்டது, அந்த மாதிரி சூப்பராக இருந்தது பார்க்க. சரின்னு சொல்லிட்டு தட்டு வாங்கியிருந்தோம். இது வந்து எங்கள் மாமா வீட்டுக்கு எங்கள் மாமி வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு 3 பிளேட்டு. அவங்க வந்து எல்லோ கலர் பிடிச்சிக்கு தான் வாங்கினாங்க. ஒன்று இல்லாதனால வந்து வாழை பிளேட் ஒன்று வாங்கிட்டு 2 எல்லோ பிளேட் வாங்கிக்கினாங்க அவங்களுக்கு 3. நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து பூ போட்டா மாதிரி ஒயிட் கலரில் வந்து சூப்பராக இருந்தது. எங்கள் அம்மா வந்து அது வாங்கியிருந்தாங்க பூ போட்டது. இந்த பிளேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்க்க சூப்பராக இருந்துச்சா. சரி அதனால் இந்த பிளேட் வந்து எங்கள் அம்மா வாங்கினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்காக வந்து ஜிமிக்கி கம்பல் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 100 ரூபாய் இந்த கம்பல் வந்து.
பார்க்க நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு வாங்கினேன். அதே மாதிரி இதுவும் 100 ருபீஸு. இதுவும் ஒரு செட்டு, 2 செட்டு எனக்காக வந்து நான் 2 செட்டு கம்பல் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் வாங்கியிருந்தோம். 3 செட்டு வந்து வாங்கியிருந்தோம். எங்களுக்கு, எங்கள் மாமாவுக்கு, எங்கள் சித்திக்கு சொல்லிட்டு 3 செட்டு மேட் வாங்கியிருந்தோம். 2 மேட்டு, அதுக்கப்புறமா வந்து துணி பவுடர் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து 100 ரூபா, 3 சேர்த்து வந்து 100 ரூபா அப்படி சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். ப்ளூ கலரும் அதுக்கப்புறம் க்ரீன் கலர். இந்த 2 மேட்டும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் மேட்டு. அதுவும் அதுக்கப்புறமா வந்து துணி பவுடரும் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த துணி பவுடர் தான் கொடுத்துருந்தாங்க. இது 3 சேர்த்து வந்து 100 ருபீஸ் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 3 செட்டு வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறமா அடுத்த நாள் போயிட்டு வளையல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இதே மாதிரி தான் எங்கள் மயான கொள்ளை வந்து திருவிழா வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சாய் கிரீன் வாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.